ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இயேசுவோடு பயணிக்க இந்த காலை நேரத்தில் உங்களுடைய அன்போடு கூட நான் நடக்கிறேன். பாருங்க, சங்கீதம் 67:7 தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று வாசிக்கிறோம். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். God shall bless us. அன்பான குடும்பத்தினரை, இதுதான் நமது நம்பிக்கை. கடவுள் எங்களை ஆசீர்வதிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் நிச்சயமாக எங்களை ஆசீர்வதிப்பார். அவர் எங்களை தப்புவிப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அறிந்திருக்கிறோமே. இன்று நம்மையும் ஆசீர்வாதிப்பதே ஆண்டவருடைய விருப்பம் என்று அறிந்திருக்கிறோமே. அந்த ஆண்டவர் தான் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த உலகத்திலே நாம் கஷ்டத்தோடு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிற ஆண்டவரே அல்ல. நாம் தினந்தோறும் பாடுகளை சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை பாடுபடுத்தி வேடிக்கை பார்க்கிற ஆண்டவர் அல்ல. ஒருவேளை நாம் சின்ன ஒரு பலவீனா சந்தித்தாலும் கூட நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் தான். நம் அவயவங்கள் பாடுபடுகின்ற பொழுது நாம் மட்டுமல்ல, நம்மோடு கூட பயணிக்கிற இயேசுவும் வேதனைப்படுகிறார். அன்பான குடும்பத்தின் மக்களே, இந்த காலை நேரத்துல இந்த விசுவாச பாதையிலே நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பயணிக்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாகவே மாறும். அந்த ஆண்டவர் தான் சொல்லுகிறார், நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், நிச்சயமா உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். இந்த காலை நேரத்துல இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். நாம் செய்ய வேண்டிய பணி என்ன? அவரோடு கூட விசுவாச பாதையில் பயணிக்க வேண்டும். அவரோடு கூட நம்மை அர்ப்பணித்து இந்த உலகத்துல வாழ வேண்டும். இந்த உலகத்துல வாடுகிற மக்கள் தான் நாம். ஆனால் இயேசுவோடு பயணிக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவோடு கூட நம்மை அர்ப்பணிக்க அழைக்கப்படுகிறோம். அவரோடு கூட இணைந்து வாட அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளுமே இயேசுவோடு கூட இணைந்து பயணிக்கிற இந்த அனுபவம் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் அனுபவம். நிச்சயமா ஆண்டவர் கண்களில தயக்கெடுக்க கிருபை செய்வார். நம் போகிற இடத்துல ஆண்டவர் பேசுவார். நம் சந்திக்கிற மக்கள் உள்ளத்துல ஆண்டவர் பேசுவார். நம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில ஆண்டவர் கிருபை செய்வார். எந்த இடத்துல போய் நின்னாலுமே மனுஷ கண்களில நிச்சயமா நமக்கு தயவு கிடைக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நடத்துகிற பாதைகள் மகிமையுள்ள பாதைகளாக இருக்கும். கவலைப்படாதிருங்கள். தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். நமது துக்கமெல்லாம் சந்தோஷமாய் மாறும். விடுதலை தருவார். நம்மை நினைவு கூர்வார். நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணலாமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலே நீரங்களுக்கு தந்து இந்த வார்த்தைகளுக்காக உம்மை துதிக்கிற ஆண்டவரே, நீரங்களை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று அறிகிறோமேப்பா. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் தாருமப்பா. பிறந்த நாளையும் திருமண நாளையும் நினைவு கூறுகிற பிள்ளைகளை நீங்க தொடுங்கப்பா. நீர் ஆசீர்வதியும். உங்களுடைய மகிமை உள்ள கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.